வணக்கம் மக்களே. ஜூலை 1 தாவேகா சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் கூட்டம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கட்சிகள் தற்போது இணைந்துள்ள கட்சிகள் அனைத்தையும் போய் இன்வைட் பண்ணியிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜனா அவர்களும் ஐயுஎம்எல் கட்சி, விசிகா கட்சி மற்றும் மதிமுக கட்சி இவங்க 3 பேரோட தலைவர்களையும் நேரில் சென்று அவங்க தன்னோட அழைப்புதலை கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டத்தில் ஆலோசனை செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் இதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கூட்டணி கட்சிக்கு ஒரு பேர் வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை ரிவீல் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஜூலை 1 ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ கூட்டணி கட்சிகள் வந்தால் கண்டிப்பாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறத தளபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதை சொன்னபடியே நிறைவேற்றிருக்காரு. அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே அமைச்சரவையில் பங்கும் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக தான் மதிமுக டிவிக்கு கூட இணைஞ்சது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பல மாற்றுக் கட்சியிலேருந்து சேர்றாங்க டிவிக்கிலையும். அதுவுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மெல்ல மெல்ல அரசியல் வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அரசியல் பரபரப்பாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய இம்பேக்டை அரசியலில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கார் தளபதி அப்படிங்கிறத நம்ம ஒரு காலத்தில் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாற்றத்துக்கான ஒரு அரசியலாகவே தளபதி மாறிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாற்றத்தை நோக்கி தான் மக்கள் ஃபுல்லாகவே ஓட்டளித்தாங்க தாவேக்காவுக்கு. ஸோ அதன்படி இப்போ செயல்பட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 50 நாள் கலாச்சி தளபதி பதவிக்கு ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுகள் நடக்க போகுது, அது அரசியல் மாற்றங்கள் என்னென்ன நிகழ போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.